மார்க்கெட்லயே யாரு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு உங்க பில்டிங் கட்டி தராங்கன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வீடு கட்டுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவுங்க. அப்படி நீங்க கட்டுற வீடு காலங்காலமா நிலைச்சு நிக்கணுமா இல்லையா? அப்போ நான் சொல்ற இந்த விஷயத்துல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். உங்க வீட்டோட 2D பிளான் அண்ட் 3D எலிவேஷனை ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வாங்கி தான் உங்க ஃபவுண்டேஷனோட டெப்த் என்ன, மேட் சைஸ் என்ன, அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணணும். இங்க ட்ரீம் ஹோம் பில்டர்ஸ்ல உங்க வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃபவுண்டேஷன் ஒர்க் அண்ட் பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணும்போதே ப்ராப்பரா பிட்டுமன் கோட்டிங் கொடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்றோங்க. அண்ட் தென் பேஸ்மெண்ட் ஃபில்லிங்ல ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் கன்ஃபார்மா கொடுக்குறோம். ஆஃப்டர் பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பிசிசி ஒர்க் மினிமம் 4 inch இருக்கும். And then basement height will be 3 feet. Final floor finish level இருந்து உங்க ceiling ஓட height minimum 10 feet இருக்கும். And interior partition wall கொடுக்கும்போது all over the wall 3 feet levelல sill beam கண்டிப்பா ப்ரொவைட் பண்றோம். column and wall joints, அப்புறம் electrical pipelines கொடுக்குற இடம் எல்லாத்துலயுமே mesh ப்ரொவைட் பண்ணி தான் பிளாஸ்டரிங் பண்றோம். இது பண்றதுனால மைனர் ஏர்லைன் கிராக்ஸை தவிர்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்க பில்டிங்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் கொடுக்குறோமோ அதை மிஸ் பண்ணாம பண்றோம். உங்க வீட்டுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷன் கிடைக்கணுன்றதுக்காக நாங்க பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலயுமே 5 feet by 4 feet விண்டோஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்போது எங்கெல்லாம் 1 square mm கொடுக்கணும், 2.5 கொடுக்கணும், 4 square mm கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோம். அண்ட் பிளம்பிங் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பரா பைப் சைஸ் சூஸ் பண்றோங்க. அப்பதான் உங்களோட பாத்ரூமுக்கு வாட்டர் ப்ரெஷர் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜும் பிளாக் இல்லாம இருக்கும். அண்ட் கமிங் டு பெயிண்டிங், எக்ஸ்டீரியர் வால்ஸ்ல கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்டீரியர் வால்ஸ் எல்லாத்துக்கும் 2 coat பட்டி ப்ரொவைட் பண்றோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும்தாங்க உங்க வீடு காலகாலத்துக்கு நிலைச்சு நிற்கும். மார்க்கெட்ல கொடுக்குற கம்மி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ண முடியாதுங்க. ஒரு பில்டரை சூஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத மட்டும் தானே பாக்குறீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களும் கன்ஃபார்ம் பார்க்கணுங்க. மை செல்ஃப் பிரவீன் ராஜ் ஃப்ரம் ட்ரீம் ஹோம் பில்டர்ஸ். நாங்க சென்னை அண்ட் சிதம்பரம் 2 ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க.